ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6th டே ஆஸ்ட்ரியாவுக்கு போனோம். ஆஸ்ட்ரியாவில் ஒரு ஸ்டென் ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டேட் இன் யூரோப்பா, அதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா பாட்டு பாடுவாங்க. டெய்லி இந்த மாதிரி பஜன் பண்ணுவாங்க. இதில் போகிறப்போ, பஸ்ஸில் போகிறப்போ இந்த குஜராத்திஸ் எல்லாம் பயங்கர பஜனை. நிறைய பேர், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது, இருந்தாலும் அவங்க அதை பற்றி பாதரே பண்ணல. ஃபுல்லாக பஜனை தான். அதை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அந்த அந்த ஸ்மால் ஸ்டேட்டில் வந்து என்னென்ன ஒண்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் காமிச்சாங்க. அங்கேயும் ஒரு குக்கு நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. இந்த குக்கு கிளாக்ஸு அதுதாங்க அங்கே ஃபேமஸ். ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து எல்லாமே. அப்புறம் கீ செயின் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறமே வந்து நம்ம இதில் ஃப்ரிட்ஜில் ஒட்டுறோம்ல, அது அந்தந்த நாட்டோட இது. நான் வந்து இந்தியா அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே பாருங்கள் ஒரு ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்தா அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த ஊரில் என்ன ஃபேமஸ்னால் அதனோட கேபிட்டல் வந்து வேண்டஸ் அப்படிங்கிற ஒரு கேபிட்டல். நான் வந்து அங்கே பர்கர், மத்தியானம் லஞ்ச் வந்து எங்களையே சாப்பிட சொல்லிட்டாங்க. நாங்கள் மெக்டொனால்ட்ஸ் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய மால் இருக்குது, அதுக்குள்ளே போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அந்த மாலுக்கு போனோம். அங்கே வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா புக்ஸ் படிப்பாங்களாக்க ஆஸ்ட்ரியன்ஸு. அதனால் அந்த மாலில் முதல்ல என்ட்ரன்ஸ்லேயே வெறும் புக்ஸ் தான். எல்லோரும் அவங்க வயசானவங்கெல்லாம் வராங்க. வந்துட்டு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்குது, படிக்கலாம், வச்சுட்டு போகலாம், இல்லை வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற யுட்டென்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்துச்சு. சின்னதாக கப்பு அது இதுன்னு இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம ஊர் பணியாரக்கல் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கேக் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன், அதுதான். அப்புறமே வந்து அங்கே வந்து ஒரு நடுவில் வந்து அந்த ஊருக்கு நடுவில் வந்து ஒரு பில்லர் இருக்குது. அதில் வந்து அது வந்து போர் வீரர்கள் மறைஞ்சதுக்காக கட்டினதான். அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டுன்னு காமிச்சாங்க. இந்த ஊர் ஃபுல்லாக பாருங்கள் இப்படி தான் இருக்கும். எல்லா ஊர்லேயுமே கட்டடங்கள் வந்து இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஹைட்டெல்லாம் இருக்கவே இருக்காது. வந்து துபாயில், அமெரிக்காவில், சைனாவில் பார்த்த மாதிரிலாம் பெரிய வானுயர்ந்த கட்டடங்கள்லாம் இங்கே இல்லை. யூரோப் ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த கிளாக் வந்து ரொம்ப ஃபேமஸாக அந்த ஊரில், அந்த ஸ்டேட்டில், சின்ன ஸ்டேட்டில், அந்த ஆஸ்ட்ரியா ஸ்டேட்டில். அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் எலக்ட்ரிக் வந்து ட்ரெயின் ரோடுக்கு நடுவுலையே போகுது. ட்ராம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வெஸ்ட் பெங்காலில், அந்த மாதிரி ட்ராம் மாதிரி இங்கே இருக்குது. அப்புறமே பஸ்ஸு, இதுதான் அங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டு. அதில் ஏறி உக்காந்தாலும் எந்தெந்த இடத்துக்கோ அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஸ்டாப்பிங்கு அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம அங்கே வேடிக்கை பார்க்க தான் போயிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே ஸ்வரோஸ்கி அப்படிங்கிற ஒரு இதுக்கு மியூசியத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மியூசியம் வந்து என்ன ஃபேமஸ்னால், இது வந்து 100th செஞ்சுரிக்கு அந்த ஸ்வரோஸ்கி கடை ஆரம்பித்து 100th இயருக்கு இந்த ஸ்வரோஸ்கி மியூசியத்தை 1995 கட்டினாங்களாம். அந்த ஸ்வரோஸ்கிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மியூசியம். அதில் வந்து ஸ்வரோஸ்கி இது வந்து அவ்வளோ அருமையாக அந்த மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதே கண்கொள்ளா காட்சி. அதில் வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு போனோம்னா அதில் கலராக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பச்சை கலரில் அடிக்கும், அப்புறமே ரெட் கலரு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அங்கே ரவுண்டாக நடந்துக்கிட்டே வந்தோம்னா கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்து எடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்வரோஸ்கி வந்து மியூசியம் வந்து பெரிய மியூசியம். அதில் வந்து எல்லாமே ஜுவல்ஸு அது இது எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம். எனக்கு வந்து அந்த கலர் மாறுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நானே தனியாக செல்ஃப் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க பார்த்துட்ருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி எடுன்னுலாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க அவங்க ஒய்ஃபை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்ருப்பாங்க. நம்ம தனியாக போனதுனால நான் வந்து அப்படியே தான் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் அண்ணன் பொண்ணும் அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அவள் இது பண்ணிகிட்டு இருந்தா. சரி, அதிலெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவளை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து வீடியோக்காக எடுக்கிறோம், அப்போ நம்ம தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். ஒரு வீடியோ மட்டும் அவளை எடுக்க சொன்னேன், நடந்து வர மாதிரி எடுக்க சொன்னேன். ஏன்னா அவள் வந்து அப்போ ஃப்ரீயாக உட்காந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தா, கொஞ்சம் எடுக்கிறியான்னு கேட்டுட்டு எடுக்க சொன்னேன். எடுத்தா. அப்புறம் பாருங்கள் எப்படி நடந்து வந்துட்டு அங்கேயும் டான்ஸ் எல்லாம் போட்டேன். சும்மா டான்ஸ் போடுற மாதிரி எல்லோரும் சிரிக்கிறாங்க. இவங்க எங்கே வந்தாலும் டான்ஸ் போட்டுறாங்கடாப்பா அப்படின்னுட்டு. எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுக்கெல்லாம் காமிக்கணுங்கிறது. என்னோடய வியூவர்ஸு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இன்னும் நிறையா வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்.
அப்புறம் பாருங்கள் அந்த கலர் பாருங்கள், நம்ம கையை மூடினோம்னா நம்ம மூஞ்சில் அடிக்குது, கலர் கலராக மாறுது, அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம். அங்கே போய் கையை வச்சோம்னா நம்ம மூஞ்சில் அது அப்படியே கிளார் அடிக்குது இல்லைங்களா, அது கூடவே எடுத்தேன். அதுக்கப்புறமே வந்துட்டு அந்த ஃபுல் ஸ்வரோஸ்கி அந்த இதெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் கூட ஸ்வரோஸ்கியில் வச்சுருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கண்ணை பறிக்குது. இதெல்லாம் ரியல் ஸ்வரோஸ்கி இதில் பண்ணது. ஸ்வரோஸ்கிங்கிறது வந்து வைரத்துக்கு அடுத்தது இல்லை முன்னாலேயோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வரோஸ்கிங்கிறது வைரம் மாதிரி தான் இருக்குது. அந்த கிரீடமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மின்னுது பாருங்கள். இதெல்லாம் அந்த ஸ்வரோஸ்கி இதை வச்சு, அது ரொம்ப காஸ்ட்லிங்க. ஒரு சின்ன கம்மல் ஒருத்தர் எடுத்தாங்க, அதுவே 50,000 70,000. சும்மா ஒரு 2 கல் வச்சு ஒரு கம்மல், ஒரு மூக்குத்தியெல்லாம் எடுத்தாங்க வந்தவங்க. அப்புறம் இது கேப் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸ்வரோஸ்கியில், அதை எடுத்தேன். அப்புறமா ஒரு ஆர்டின் போட்டு அழகாக அது வந்து ஒரு 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 ஃப்ளோரு, அந்த ஆர்டின் போட்ட ஃப்ளோரில் நின்று எல்லோரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நின்றவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து ஸ்டெப்ஸ் போகுது. அதில் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கால் வச்சோம்னா லவ் ஃபெயிலியர் அப்படின்னா அங்கேயே நின்று எடுத்துக்கணும். அப்புறம் லவ் டுடே அப்படின்னா இன்றைக்கி லவ் பண்ணுறது, லவ் இஸ் ரெடி அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டெப்பாக வச்சு அது மாதிரி எல்லாம் அவங்கவுங்க போகிறவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் பாரு அப்படி அந்த ஸ்டெப்பில் போய் நின்னோம்னா லைட் எரியும், இல்லைன்னா எரியாது. அப்போ வந்து அந்த பிளாங்க் அந்த லைட் பாருங்கள், லவ் பிரேக் அப்படின்னாலும் வருது. அந்த ஸ்டெப்பில் லவ் ஃபீல், லவ் ஏர் என்னென்னமோ போட்டிருக்குறோம். அது மாதிரி ஃபுல் ஸ்டெப்ஸ்லேயும் லவ் இஸ் நாட், லவ் ஃப்ரீ லவ், அப்புறம் லவ் செட்டு அப்படிலாம் போட்டிருக்குறான். அது மாதிரி போட்டு அது ஒரு பெரிய ஒரு இதுவே வச்சுருந்தோம். அப்படி படிக்கட்டில் ஏறி ரெடி டு லவ் அப்படின்னு எல்லோரும் அந்த மாதிரி அந்த ஸ்டெப்பில் போய் ஏறி நின்று பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த படிக்கட்டில் எழுதுன்றது தான் எடுத்தேன். எப்படி இருக்குது பாரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிஃப்ரெண்ட்டான இருக்கிறத எடுத்தால் தானே உங்களுக்கு பிடிக்கும். அதனால் உங்களுக்காக அதை எடுத்தேன். அப்புறமே வந்து ஒரு ஃபுல்லாக மேலெல்லாம் ஸ்வரோஸ்கி லைட்ஸு, அந்த லைட்ஸ்க்கு இதில் வந்து நம்ம நடந்து போனோம்னா அங்கே வந்து அழகழகாக அப்படியே தொங்க விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து த்ரெட்டுன்னு நினைக்காது, நடுவில் ஸ்வரோஸ்கி கல்லுங்கள்லாம் பதிச்சிருக்காங்க. அதனால் அது வந்து அப்படியே மின்னுது லைட் போட்டால். அங்கே வந்து ஒரு ஃபோட்டோஸு வீடியோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது ஒரு ஹால் ஃபுல்லாக அப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் இருக்கிறது ஒரு ரூமு. இது மாதிரி பெரிய மியூசியம். அதை பார்க்கவே ஒரு ½ டே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நிறைய வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க, வேர்ல்டு வண்டர்ஸு அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள். பென் யூகே பெல் பென்னு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமே வந்து சுரேஷ்கிலேயே கல் பதிச்சியே ஒரு எஸ்கிமோ பாருங்கள், பனி மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஸ்வரோஸ்கி பேர்ல்ஸ் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வீடு அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. அதை பார்க்குறதுக்கு, அதை பார்த்துட்டு நம்ம போய் அங்கே இருக்கிற ஷாப்பிங் பண்ணோம்னா அவங்க ரொம்ப கவனித்து எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் அதெல்லாம் போய் எல்லாம் செஞ்சோம். ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்வரோஸ்கி மியூசியத்தை வந்து ரொம்ப லைக் பண்ணி நான் பார்த்தேன். நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, இதெல்லாம் வந்து வேர்ல்டு ஒண்டர்ஸில் ஒரு தடவை பார்க்க வேண்டியது. வேர்ல்டு ஒண்டர் கிடையாது, வேர்ல்டில் ஒரு தடவை இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி மியூசியம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரியாவில் தான் இருக்கான். ஸ்வரோஸ்கிக்குன்னு ஒரு மியூசியம் அது மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. அதை போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கீழே இறங்கி வர வர ஒவ்வொரு ஃப்ளோராக இருக்குது. லிஃப்ட்டில் ஏறி ஏறி போகணும். ஒரு ஃப்ளோரில் போனால் இந்த மாதிரி, ஒரு ஃப்ளோரில் போனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்கள்லாம் வந்து ஸ்வரோஸ்கிலே பண்ண ட்ரெஸ்ஸுங்க, தலை கிரீடம், அப்புறம் செயின்ஸ் பாருங்கள். அதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான வேலை. அதெல்லாம் கேட்டால் கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க. இந்த அங்கியெல்லாம் கூட ஸ்வரோஸ்கியில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஹாலிவுட் நட்சத்திரங்கள்லாம் வந்தால் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்களாம். ஆஸ்திரியாவுக்கு வந்தால் இந்த ஸ்வரோஸ்கி மியூசியத்துக்கும் இந்த ஷாப்புக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் போக மாட்டாங்களாம். அதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஆஸ்திரியாவில் வந்து இந்த 2 இடத்த பார்த்தோம். லியஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஸ்டேட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்வரோஸ்கி மியூசியம், அதுதான் 2 இடம் தான். ஒரு நாள் தான் ஆஸ்திரியா. அதுக்கப்புறம் நைட்டு போய் இட்டாலியில் தங்கிட்டோம். இது பாருங்கள், பெண்ணெல்லாம் கூட ஸ்வரோஸ்கியில் கல் பதிச்சு நிறைய பென்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பெண்ணெல்லாம் கூட ஒரு பென் எடுத்தோம்னா 10,000 20,000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அப்புறமே வந்து நிறைய இது பாருங்களேன், இந்த ஒரு பொம்மையை பார்த்தோன்னே எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. சங்கர் ஒரு படத்தில் எடுத்திருப்பார்ல, விக்ரமும் இவங்களும் எமி ஜாக்சனும் ஒரு பாட்டு பாடுவாங்களே,
அது மாதிரி நினச்சேன். அப்புறமே வந்து இங்கே வச்சுருக்குறாங்க என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஸ்வரோஸ்கி இதை போட்டு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம்னா அங்கே வந்து அப்படியே மியூசிக் போயிட்டே இருக்குது. அந்த பார்க்கில் வந்து நான் ஒரு டான்ஸும் போட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மியூசிக் எதுக்குன்னா அங்கே ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு லேடி. அந்த ப்ளூ கலரில் தெரியுதுங்களா? அங்கே வந்து ஒரு லேடி ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக அந்த மியூசிக் ப்ளே பண்ணாங்க. நான் தைரியமாக அங்கே போய் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஜிம்னாஸ்டிக்கை. அங்கே போய் ஒரு டான்ஸ் போட்டு எங்கள் அண்ணன் பேத்தி எடுக்க சொன்னேன். எடுன்னு சொல்லிட்டு அவள் எடுத்தா. அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் முதலையே போட்டிருப்பேன். அப்புறமே வந்து அங்கே வந்து கான்டினென்டல் டின்னர் நைட்டு வந்து இட்டாலிக்கு வந்துவிட்டோம். இட்டாலியில் வந்து கான்டினென்டல் டின்னர்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா இப்போ பீஸா, பாஸ்தா இது நம்ம இந்தியன் ஃபுட் மாதிரியே ஆயிடுச்சு. தேங்க்யூ.